என்னைக்கு இருந்தாலும் உன் நெத்திக்கு வரப்போற குங்குமம் என் கையால தான் வரணும். சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன். ஏய் மச்சான், கதா கூப்பிடு. கதா, நீ வாமா. ஹலோ இன்ஸ்பெக்டர், கம் ஆன் கம் ஆன். வாங்க எஸ்ஐ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க வரலன்னு வச்சுங்க, உங்களை தேடி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பேன். உட்காருங்க. அப்படியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரவுடி கும்பலிங்க வந்து என் பர்சனல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அவங்களை எப்படியாவது ஊட்டிய விட்டு விரட்டணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? நாளைக்கே அவங்களை அடிச்சு விட்டுட்டா போகுது. சும்மாரியா, இங்க பாருங்க, ஊட்டிக்கு வர்றவங்களை காரணம் இல்லாம அனுப்ப முடியாது. அவங்க உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? என்ன சார், நீங்க இருக்கும் போது கம்ப்ளைண்ட் எதுக்கு? திருடுதுப்புன்னு யாரு பேர்லயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. போதா குறைக்கு எங்களை பத்தி மக்கள்கிட்ட நல்ல பேரு கடிச்சு கொதறிடுவாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க மனசு வச்சா முடியாதா? உங்களோட கம்ப்ளைண்டும் அவங்க தப்பு பண்ணுனதுக்கான ஆதாரமும் கிடைச்சுன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன். குட்டிங்களா, இந்தா சாப்பிடுங்கடா. ஏய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க. உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா. இது நம்ம கிளி, செல்ல கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. ஏய், நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதுன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. அங்க பாடுறா, 3 குரங்கு பொம்மைய போட்டு கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதன்னு போட்டிருக்க. அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி 3 குரங்களுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட. இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. டேய், சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். டேய் நில்லு, சாப்பாடை கீழே போட போறேன். டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒண்ணுல பொட்டு வச்சு விட்டவன் பூ வச்சு விடலன்னா தப்புன்னு செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு. அதான் அந்த பூவை கொண்டு வந்திருக்கேன். ஏய், கொஞ்சம் இல்ல, இன்னைக்கு நீ இந்த பூவை வச்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்ச. ஏய், என்ன நடக்கும் சொல்லுங்கடா. வேணாம் பங்காளி, அதை எம்பள வாயில சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது போங்க. கேட்டல, திரும்ப திரும்ப. ஏய், இத பாரு, நான் உன் வீட்டு வரைக்கும் பின்னாடியே வருவேன். நடுவுல எங்க அதை தூக்கி எறிஞ்ச அப்புறம் அவங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும். போ போ. எங்க அடடா, கோவத்துல கூட அழகாத்தான் இருக்க.
தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு மிரட்டி என் தலையில போ வைக்கிற அளவுக்கு வந்துதான் உங்க ஃப்ரெண்டு. அத்தா இல்ல? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. லதாவுமா என்ன பேச்சே காணோம்? பள்ளி வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டியா? லதா இஸ் தேர். ஹேய் லதா, கிட்ட இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு. ஹேய், இந்த Dressல நீ பியூட்டிஃபுல்லா இருக்க மேன். இத பாத்தியா? நெக்லஸ் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தனை ராசியான வைரம். எப்படி இருக்கு? நல்லா இல்ல? பியூட்டிஃபுல்லா இல்ல? போட்டுக்கோ. வேண்டாம். பரவாயில்ல, போட்டுக்கோ மேன், போட்டுக்கோ. சொன்ன கேளுங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இத பாரு, இத இன்னைக்கு உனக்கு போட்டு விடாம நான் போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. பெரியவங்க யாரும் வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி நடந்துக்கிறதும் நெக்லஸ் போடுறதும் முறையில்லை. முறையோட வந்தவங்க தான் அதை பத்தி பேசணும். நீ பேசக்கூடாது. பை பர்த் நான் அந்த வீட்டு மாப்பிள்ளை. நீ தந்தடி சாக்குல உள்ள வந்தவ. அத மனசுல வச்சுட்டு கொஞ்சம் அடக்கி பேசு. சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணுகிட்ட எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஓ, நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றியா? ஓகே. பாய். தேங்க்ஸ். என்ன சதீஷ், ஆஃப்டர் ஆல் நீங்க கொடுத்த நெக்லஸ் அவங்க வாங்கிக்கலங்கிறதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். என்ன பொறுத்த வரைக்கும் இதான் பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க அண்ணி பேச்ச கேட்டுக்கிட்டு நெக்லஸ் வானானவ நாளைக்கு என்னையும் வானானா நான் என்ன பண்றது? போகட்டும். ஏய், நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆச்சுன்னு உன்னை சும்மா விடுறேன். அப்ப போயிட்டானா என் ஸ்டேட்டஸும் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? இந்த கார், பங்களா, பிரெயின்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே என் கல்யாணத்துல தான் அடங்கியிருக்கு. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறான் தான் அந்த மெட்ராஸ் பசங்களை விரட்டுங்க. ஏன்னா இல்லாத வெண்ட்ராக்கார் ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க. சதீஷ், நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்களே டைரக்டா டீல் பண்ணுங்க. டீல் பண்றேன்.